எல்லா மதங்களும் இப்போ இந்த ஒரு சோதனை வந்துருச்சு. இப்போ இந்த போரை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, முதல்லாம் எவனோ எக்கோட கட்டு போனால் என்னன்னு இருப்போம், சண்டை நடக்கும். சரி ஏவோ மிடில் ஈஸ்டில் நடக்குது, ஸ்கோர் பார்க்குற மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி இவங்க 100 அவுட்டு, இங்கே 10 அவுட்டு, இவன் இன்றைக்கி வந்து இவன் ஜெயித்தான். அடுத்த நாள் திருப்பி இவன் வந்து 4 ஃப்ளைட் அடித்தான், ரைட், இது 4 போச்சு, அது 1 போச்சு, இவன் ஜெயித்தான். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஈரானு, எங்கள் தரப்பு நியாயம் உங்களுக்கு புரியல, சவரண்டினா என்னான்னு உங்களுக்கு புரியல, நீதி அநீதி என்னான்னு உங்களுக்கு புரியல. புரிய வைக்கிறது எங்கள்கிட்ட ஒரு வழி இருக்குது. என்ன வழி? ஹொர்முஸை மூடு, ஸ்டேட் ஆஃப் ஹொர்முஸை மூடு. ஏன்? உனக்கு சோறு கிடச்சிட்டு இருக்கிறதுனால தானே நீ வந்து என்ன நடக்குது, எவன் எக்கேடு கெட்டு போனால் என்னன்னு ஜாலியாக உட்காந்துட்டுருக்குற. எவனுக்கு எங்களுக்கு சோறு இல்லை, என் வீட்டில் இளவு விழுந்துருக்கு, உங்கள் வீட்லேயும் விழுவிட்டோம், நான் ஒன்றும் அடிக்கலாம் மாட்டேன், சும்மா உன்னை சிந்திக்க வைக்கிறேன். அல்லாஹ் வந்து எப்போவுமே ஒரு ரசூல் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சத்தை எல்லாம் அனுப்புவோம். ஏன்னா அந்த ரொட்டீன் லைஃப் போயிட்டே இருந்துச்சுன்னா யோசிக்க மாட்டேன். இன்றைக்கி என்ன, கிராமத்திலிருந்து நகரத்திலிருந்து ரிக்ஷா ஓட்டுலவர்லேருந்து பாலிட்டிஷியன்லேருந்து எல்லாரும் ஸ்டேட் ஆஃப் ஹொர்முஸ்னால் என்னன்னு பேசிகிட்டு இருக்கிறேங்க. அதை மூணுனது சரியா தப்பா, யார் பக்கம் நியாயம்? ஏன் அப்படின்னா கேஸ் சிலிண்டர் இல்லை. என்ன இன்றைக்கி வந்து ஹோட்டலெலாம் வந்து அங்கங்கே மூடிட்டு இருக்காங்க. என்ன வேணாலும் அது வந்து என்ன சொல்கிறது, வதந்தி, கேஸ் எல்லாம் இப்போ தட்டுப்பாடு இல்லை அப்படி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கேஸ் எல்லாம் தட்டுப்பாட்டில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒரு கப்பல் வந்துருச்சுங்கிறேன், முதல் கப்பல் முதல் இல்லை, ஒக்குடு கப்பல் வந்திருக்கு, அவ்வளோதான். அங்கே ஒவ்வொரு கப்பலுக்கும் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். அது ஹோல்சேலாக அவங்க கொடுக்கல, புரியுதா? ஒவ்வொரு கப்பலுக்கு தனி ஐடென்டிஃபிகேஷனு, ஒரு ஃப்ளாக் வச்சுட்டு இன்னும் வந்து அந்த டீல் இன்னும் பேசி முடியல. அது ஜெய்சங்கர் சொல்கிறாரு, இந்தியாவுடைய கப்பல் முழுவதுமாக வருவதற்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், அந்த அனுமதி வாங்கலை. கிளம்புன ஒரு 2 கப்பலை விட்டுருக்காங்க, அவ்வளோதான். இன்னும் ஒவ்வொரு கப்பலுக்கும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு தான் இப்போ அது பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க டோல் போட்டாங்க. இனி வந்து போகிறது இருந்தால் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து $20 மில்லியன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ கப்பலை எடுத்துகிட்டு நீ போ அப்படிங்கிறப்ப இந்த நிலைமை வந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகமே இன்றைக்கி சிந்திக்குது. இப்போ அது பார்க்கணும். இப்போ உலக நாடுகளுக்கு ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு. என்ன, தலையிடுங்க, நியாயம்னா என்ன, முதல்ல பேசுங்க. முதல்ல சொல்கிறேன், எங்களுடைய சவரண்டியை சேலஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள், அமெரிக்காட்ட சொல்லுங்கள். இவன் தான் ஆரம்பிச்சு